அடக்காராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ஒரு வார்த்தை, ஒரு 15 அல்லது 20 நிமிடத்துல இது முடிஞ்சிடும். இவ்வளவு நேரம் பொறுமை காத்த நீங்கள், இந்த ஆராதனை என்பது என் அம்மாவுடைய கடைசி ஆசை. நான் மரித்த பின்பு என்னை பெட்டியில் வைத்து ஊழியர் வந்து ஜெபம் பண்ணி அடக்கம் பண்ண வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அவர் விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவதற்காக சற்று நேரம் பொறுமை காக்கும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பாடலை நாம் பாடுவோம். தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்போம் என்கிற பாடலை. தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தேத்தம் விண்ணவர் சாயல் அடைவே, விண்ணவர் சாயல் அடைவே. தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். பூமியின் கூடாரமென்றும் அன்பினமே அழிந்திடுமே. பூமியின் கூடாரமென்றும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேளை இல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவோ, கண்டடைந்து வாழ்ந்திடுவோ. தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். ஆவியின் நற்சாரமிந்தான் ஆயத்தமாய் சேர்ந்திடவே. ஆவியின் நற்சாரமிந்தான் ஆயத்தமாய் சேர்ந்திடவே. ஜீவனே எனக்கே சுராஜா, சாவு எந்தன் ஆதாயமே, சாவு எந்தன் ஆதாயமே. தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பரந்தெழும்பி, காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பரந்தெழும்பி. ஜீவயாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவே, ஜீவ கிரீடம் பெற்றிடுவே. தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை இயேசுவுடன், உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை இயேசுவுடன். ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தே நான் ஜீவிப்பேனே நீடுழியா, ஜீவிப்பேனே
சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். நீ உன் வாழ்வை பிரயாணத்தில் உன் சிருஷ்டிகர் என்னை தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகப்படாததற்கு முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனிப்போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகணிகள் வழியாய் பார்க்கிறவர்கள் இரண்டு போகிறதற்கு முன்னும் எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் பெருவாசலின் கதவுகள் அடைக்கப்பட்டு குருவிகளின் சத்தம் எழுந்திருக்க வேண்டியதாகி கீதவாத்திய கண்ணிகையெல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும் மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளிகள் பாரமாகி பசுத்தீபனமும் அற்று போகாததற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய விட்டு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன்னும் வெளிக்கயிறு கட்டிவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனத்துக்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாழிவை பிரயாயத்தில் நினை. அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை நான் கூறிக்கொள்கிறேன். அருமையான இந்த மகள் அவர்கள் சிறு வயதிலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்துக்காக அதில் நின்றார்கள். கடைசி வரை அவர்கள் தன்னுடைய இறுதி மூச்சு வரை அவர்கள் இருந்தார்கள். இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்கிறோம், ஆஸ்தியை சம்பாதிக்கிறோம், ஒரு பெரிய புகழோடு வாழ்கிறோம் என்பதல்ல, கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். மரணம் என்பது இந்த உலகத்தை பொறுத்தவரை அது துக்கமாகவும் ஒரு சோகமான முடிவாகவும் இருக்கிறது. ஆனால் பைபிள் சொல்கிறது, அவர்கள் பெரும் ஆசீர்வாதத்தை அடைகிறார்கள், பரமானந்தத்தை அடைகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஏனென்றால் மரணத்துக்கு பின்பு அவர்கள் அடைகிற வாழ்வு என்பது இந்த உலக வாழ்வை போல துன்பமும் பாடுகளும் நிறைந்ததாக இல்லை. அது சீக்கிரத்தில் முடிவரப் போகிறதாக இல்லை. அது நித்தியமாய் என்றென்றும் வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை. அந்த உண்மையை அவர்கள் அறிந்த பின்பு அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் விசுவாசத்தில் இருந்தார்கள். தன்னுடைய சார்ந்திருந்த சபையில் கடைசி வரைக்கும் அவர்கள் உண்மையான ஒரு விசுவாசியாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இப்போ கூட அங்கே சொல்லியிருந்தார்கள், அவர்கள் தன்னுடைய இறுதி நாட்களில் தன்னுடைய அடக்கம் ஆராதனை கூட தெய்வ மக்கள் தேவதாசர்கள் இதை ஜெபித்து அடக்கம் செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையோடு சொல்லியிருக்கிறார்கள். பிரியப்பட்டவர்களே, இதை பார்க்கும்போது உலகத்தில் நாம் எவ்வளவு ஐஸ்வர்யவான்களாகவும் புகழுக்குரியவராக இருந்தாலும் அது நம்மை ஆத்மீக மீட்பை தந்து இறையருளை பெற்று அந்த நித்திய வாழ்வை அடைவதற்கு நமக்கு வழி செய்யாது. ஆனால் இந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்போது விலையேற பெற்றதும் எந்த பணத்தினாலும் எப்படிப்பட்ட செல்வாக்கினாலும் பெற முடியாத அந்த நித்திய வாழ்வை பெறுகிறதற்கு நமக்கு அதுதான் ஒரே வழியாக இருக்கிறது. அதனால்தான் கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, அந்த ஜீவனுக்கு எதிரான வழியை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அந்த ஜீவனை இப்போது அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பைபிள் சொல்லியிருக்கிறது, ஒரு திருமண வீட்டுக்கு செல்வதை பார்க்கலாம் துக்க வீட்டுக்கு செல்லுங்கள். ஏனென்று சொன்னால் அங்கே ஒவ்வொரு மனிதனுடைய முடிவை காண்பீர்கள் என்று. நம் எல்லோருக்கும் எப்படிப்பட்ட ஒரு முடிவை சந்திக்கும் போது நம்முடைய நித்தியத்தை நாம் எங்கே கழிக்கப் போகும், நாம் அந்த நித்திய வாழ்வை பெறுவோமா என்ற ஒரு சிந்தனை நமக்கு அப்போதான் வருகிறது. எனவே நாம் இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட
ஒரு சிந்தனை நமக்கு இருக்கட்டும். கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, அழியாத வாழ்வை பெறும் பாக்கியம் உள்ள மக்களாக நாமும் இருப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நான் பேசுகிற இந்த செய்தி அருமையான தாயாருக்கு அல்ல. அவர்கள் மரித்திருக்கிறார்கள், இப்பொழுது தேவனோடு பரலோகத்திலே இளைப்பாறை கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை இங்கே குமிந்திருக்கிற, இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதாக. இந்த பூமியில ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவன் அழுது கொண்டே பிறக்கிறான். பிறப்பே அழுகையில் பிறக்கிறது. வாழும் நாட்கள் எல்லாம் அவன் அழுது கொண்டு சம்பாதிக்கிறான். மரிக்கும் போது அநேகரை அள வைத்து விட்டு அவன் போகிறான். வாழ்நாள் முழுவதும் அழுகையோடு தான் நாம் வாழுகிறோம். ஆனால் இந்த பூமியிலே நாம் வாழுகிற நாட்களில் நாம் எப்படி வாழுகிறோம் என்பது மிக அவசியமான ஒன்று. வாழ்ந்தான் செத்தான் என்பதை விட வாழ்நாளிலே நாம் என்ன சாதித்தோம், என்ன செய்தோம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அருமையான தாயார் இந்த சபைக்கு வந்த நாள் முதற்கொண்டு அவர்கள் சபைக்கும் ஊழியத்துக்கும் எங்களுக்கும் சபை மக்களுக்கும் அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள். சின்ன காரியத்திலும் பெரிய காரியத்திலும் ஆலயத்துல 8 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 7:40 வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அதிகமாக கர்த்தருடைய சமூகத்திலே நேரத்தை செலவழித்தார்கள். நீங்கள் வேதம் சொல்லுகிறது, லூக்கா 1:23 சகரியா என்கிறவன் தன்னுடைய ஊழியத்தின் நாட்களை முடித்து தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்னன்னா, இந்த பூமியில அவன் வாழ்ந்த நாட்கள், கடவுள் இந்த பூமியில ஒரு மனுஷனை உருவாக்கும் போது அவன் வரும்போதே அவனுக்கு ஒரு சில திட்டங்களை, சில வேலைகளை அவர் கொடுத்து அனுப்புகிறார். சும்மா அந்த உலகத்துல பிறக்கிறது இல்லை. அவர்களுக்கு பிதாவானவர் ஒரு திட்டத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதுபோல அருமையான இந்த தாயாருக்கு இந்த பூமியிலே அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சில திட்டங்களை, சில பிளான், God give the very big plan இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த திட்டத்தை இந்த தாயார் அவர்கள் முடித்திருக்கிறார்கள். ஒருவேளை 63 வயது அவர்களுக்கு இருந்தாலும் இந்த 63 வயதுக்கு கடவுள் கொடுத்த வேலையை சீரும் செம்மையுமாக செய்து முடித்திருக்கிறார். திருமணமானது, பிள்ளைகள் பெற்றார்கள், பிள்ளைகளுக்கு எதிர்காலங்கள் அமைத்து கொடுத்தார்கள், பேரப்பிள்ளைகள் பார்த்தார்கள், வீடு கட்டினார்கள், சொந்த பந்தங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள். இவர்கள் வேலை இப்பொழுது முடிந்தது. இந்த ஓட்டத்தை அவர்கள் முடித்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கிறோம். ஒரு நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தாயாருக்கு கர்த்தர் நீதியின் கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பூமியில வாழ்ந்த நாட்களை வியாதி, வறுமை, வேதனை, ஊசி, மாத்திரை, பல வியாதி பலவீனத்தோடு அவர்கள் வந்தார்கள். அவர்கள் வலியை அவர்களால் தாங்க முடியவில்லை. அநேக முறை அவர்கள் சொல்லும் போது எலும்பெல்லாம் வலிக்குது, ரொம்ப அழுது கொண்டே சொல்லுவார்கள். ஆலயத்தில் அவ்வளவு வேதனை இருந்து அவர்கள் மரித்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் சடலத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, ஒருவன் மரிக்கும் போது, மரித்த உடனே அவன் சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகிறது, ஆத்துமா இளைப்பாற இடத்துக்கு போகிறது. இவர்கள் இன்றைக்கு இளைப்பாறை கொண்டிருக்கிறார். இவர்கள் இப்பொழுது இருக்கிற இடத்திலே வேதனை, கஷ்டம், அநியாயங்கள் நடப்பதில்லை, பசி இல்லை, பட்னி இல்லை. இன்றைக்கு அவர்கள் சந்தோஷமா இருக்கிறார். இன்றைக்கு இந்த சடலத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் நம்மை மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் நீங்க அழுறீங்க? நான் இங்கே சுகமாக இருக்கிறேன். இந்த பூமியின் வாழ்க்கையை முடித்து பரலோக வாழ்க்கைக்கு அவர்கள் கடந்து போயிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் சுகமா இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இவர்கள் வாழ்ந்தது போல நீங்களும் ஒருவேளை நல்ல வாழ்க்கை வாழ கர்த்தர் ஒரு வழியை தருவாராக. நீங்களும் ஒரு நாள் மரிப்பீர்கள், நானும் ஒரு நாள் மரிப்போம். இவர்கள் முன்னே போகிறார்கள், பின்னே நாம் எல்லாரும் போக போகிறோம். ஒருவனும் 1000 வருஷம் 200 வருஷம் வாழ போகிறது கிடையாது. எல்லாருக்கும் மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பிறக்கும் போதே பிரசவம் என்று சொல்லுகிறார்கள். பிளஸ் சவம். பிறக்கும் போதே அவன் மரிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவன் தலையில. நாம் என்னைக்கா இருந்தாலும் மரிக்க வேண்டும். மரிக்கும் போது எங்கே போகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த பூமியிலே 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த மனுஷனுக்காக இந்த பூமியில இயேசு என்கிற ஒரு தெய்வம் பிறந்தார். அவர் பிறப்பின் நற்செய்தியை நாம் எல்லா நாளும் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு இந்த பூமியிலே மனிதனுடைய பாவத்துக்காக வந்தார். மனுக்குலம் பாவத்திலே கெட்டு கிடந்ததினாலே அவன் குடியும், விபச்சாரம், வேசித்தனமும், கொலையும், கொள்ளைகளும் தேசத்திலே குவிந்திருக்கும் போது இயேசு என்கிற மகா பெரிய தெய்வம் இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்து மனிதனுடைய பாவத்துக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். அந்த இயேசுடைய இரத்தத்தினால் இவர்கள் தங்கள் பாவங்களை மன்னிக்கப்பட்டு இன்றைக்கு அவரோடு கூடவே இருக்கிறார்கள் என்பதுதான் மிக நன்றான நற்செய்தியா இருக்கிறது. நீங்களும் நானும் இவர்கள் வந்த வழியிலே, இவருடைய பிள்ளைகள் வருகிற வழியிலே இவர்கள் பாதை காட்டியிருக்கிறார்கள். அந்த பாதையிலே நாமும் செல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். 3 காரியம். இவர்கள் பாவத்தை அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். 2வது உலகத்தை அவர்கள்
ஜெயித்திருக்கிறார்கள். மூன்றாவது மரணத்தை அவர்கள் ஜெயித்திருக்கிறார். இன்னைக்கு மரித்ததுதான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு மரணம் ஜெயிக்கவில்லை, இவர்கள் தான் மரணத்தை ஜெயித்திருக்கிறார். மரணம் நினைச்சிருச்சு உங்களை கொண்டுட்டோம்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை. அவர்கள் இங்கே கண்ணை மூடின உடனே பரலோகத்திலே கண்ணை திறந்திருக்கிறார்கள். அங்கே அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்டியானிட்டி, எங்களுடைய விசுவாசம் என்ன, மனுக்குலத்தின் விசுவாசம் என்னவென்றால், ஒருவன் மரித்தவுடன் வாழ்க்கை முடிவதல்ல, இனிமேல் தான் மறுவாழ்வு இருக்கிறது. ஒரு நாள் இவர்களை பார்ப்போம். நம்ம ஏன் சந்தோஷப்படணும்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? இவர்கள் இன்றைக்கு இருக்கிறது போல அல்ல. ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அன்றைக்கு இவர்களும் வருவார்கள். இவர்களை முகமுகமாய் பார்ப்போம் என்கிற ஒரு மகிமையான நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறது. ஒரு நாள் காண்போம். இவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தது போல இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுவோம். நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு பாடலை பாடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய்? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறியாயே. மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறியாயே. ஓ மனிதனே, பாவியான என்கிறாய், பாவியாகவே மரிக்கிறாய். பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாகவே மரிக்கிறாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நீ இன்றே மரணத்தை வென்றிடலாம். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்றும் வாழ்ந்திடலாம். ஓ மனிதனே, ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுடைய நல்ல மாணவர்களுடைய சமூகத்தில் வருகிறோம். கனத்த இதயத்தோடு, கண்ணீர் கலங்கின கண்களோடு அருமையான தாயாரை நாங்கள் வழி அனுப்பி வைக்கிறோம். ஆண்டவரே, இந்த பூமியில இவர்கள் வாழ்வதற்காக இவர்களுக்கு ஜீவன் இருக்கும்படி ஒரு சரீரத்தை, ஒரு கூடாரத்தை கொடுத்தீர். இந்த கூடாரம் அழிய போகிறது, ஆனால் அவர்கள் ஆத்துமா நிலைத்திருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் அடக்கம் பண்ண போவதில்லை, இவர்களை நாங்கள் விதைக்கிறோம். ஒரு நாள் இவர்கள் உயிரோடு வருவார்கள் என்று எங்களுடைய விசுவாசம். ஒரு நாள் அருமையான ஜெயக்குடி அம்மாவை நாங்கள் ஆண்டவரே கண்ணார கண்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் என்று முழுமையாக விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அதுவரை நாங்கள் ஜெபத்திலையும் ஆண்டவரே பரிசுத்தத்திலையும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலையும் உறுதியாய் தரித்திருக்க எங்களுக்கு நீ உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். முக்கியமாக இந்த குடும்பத்தார், சொந்த பந்தங்கள், இங்க இருக்கிற அனைத்து உறவுகளுக்காக ஜெபிக்கிறோம். இவர்களை இழந்து தவிக்கிற குடும்பத்துக்கு ஆறுதலையும் ஆண்டவரே சமாதானத்தையும் கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இன்னும் இருக்கிற அடக்க ஆராதனை ஆசீர்வதிங்க. எல்லா ஜனங்களும் வந்து ஆண்டவரே நாங்கள் சமாதானத்தோடு இவர்களை ஆண்டவரே அடக்கம் செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சபையார் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் ஆறுதலும் தேறுதலும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இவர் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மறுபடியும் தாயாரை பார்க்கும் வரை அனைவரோடும் என்னிடக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோகமே என் சொந்தமே, இன்று காண்ப
காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே. அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவானது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். பைபிள் சொல்லுகிற வார்த்தையின்படியே அருமையான இந்த சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என்று காண்பேனோ இன்ப